நம்ம பயன்படுத்துற எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய டெக்னாலஜி இந்த அளவுக்கு வேகமா வளர்ந்துருக்குமா அப்படின்னு கேட்டா அது சந்தேகத்துக்குரியதுதான். ஸோ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது நம்மளோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. ஸோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா என்னன்னா, ஒரு எலக்ட்ரானோட நகர்வுனால ஏற்படக்கூடிய ஆற்றல், அந்த எனர்ஜியை தான் நம்ம எலக்ட்ரிசிட்டின்னு சொல்றோம். அதாவது எலக்ட்ரான் அப்படிங்கிறது கரண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த கரண்ட்டை கண்டுபிடிக்கக்குள்ளேயே அதை ரெண்டு வகையான கரண்டா கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்னு எடிசனுடைய டிசி, இன்னொன்னு டெஸ்லாவுடைய ஏசி, அதாவது டிசி கரண்ட், ஏசி கரண்ட். லேட் 19th செஞ்சுரியில இந்த டிசி இல்லைன்னா ஏசி எதை வீடுகள்ல நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய போட்டியே நடந்தது. அதுதான் வார் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறது. இதுல கடைசியா வின் பண்ணது டெஸ்லாவோட ஏசி தான். அதனாலதான் இன்னைக்கும் நம்ம வீடுகள்ல ஏசி கரண்ட்டை பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ வாங்க இந்த வீடியோவில் ஏசி டிசி அப்படின்னா என்ன, டெஸ்லாவுக்கும் எடிசனுக்கும் என்ன மாதிரியான போட்டி வார் அப்படிங்கிறது லேட் 19th செஞ்சுரியில நடந்தது. டிசியை விட ஏசி எந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிஷியலான ஒண்ணு அதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.